எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20க்கு 50, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. அதுதாங்க நம்ம பார்க்க வந்துருக்குறோம். இதுதாங்க ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்க, அதாவது வடக்க பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயம் தார் ரோடு தாங்க, ஒரு 30 ஃபீட் ரோடு தாங்க. ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு மணல்பேட் ரோட்டில் இருக்குதுங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 சீட்டர் கொண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 ஃபீட் லென்த் வரும், அதாவது 18 அடி நீட்டு வருதுங்க. ஒரு 9 அடி அகலம், ஒரு 9க்கு 18 அடியில் உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 சீட்டர் காரை நீங்கள் சாலிடாக பார்க் பண்ணலாம். இது போருங்க. போர் பார்த்திங்கன்னா ஒரு 260 ஃபீட் இறக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால் வந்து ஒரு 260 ஃபீட்டே உங்களுக்கு அதிகமான ஒரு லென்த்து தாங்க. அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுற ஒரு டேபும், ரெண்டாவது வாஷிங் மிஷின் கூட ஒரு பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க 2 சைட்லேயும் கொடுத்துருக்காங்க அவங்க ப்ரொவைடு. நீங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம், இல்லைனா கிச்சனுக்கு பேக் சைட்லேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேயே நீங்கள் வச்சுக்கலாம். அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதே போல் உங்களுக்கு மெயின் டோர்லேருந்து சைடு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. விண்டோ சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. அது யூபிவிசி போட்டு உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஒர்க்கில். கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸு ஏறினீங்கன்னா நீங்கள் ஹாலுக்கு போய்க்கலாம். இது மெயின் அறுவகளோட டிசைனுங்க, சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. டோர் பாருங்கள், எல்லாமே வுட்டு பார்த்தீங்கன்னா வேங்க வுட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது மெயின் டோரோட டிசைன். ஒரு ஹாஃப் சன் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 20க்கு 50ல் ஒரு ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இங்கே பாருங்கள். ஹாலில் வந்து உங்களுக்கு போஜனமும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ண மாதிரி உங்களுக்கு போஜனம் கொடுத்துருக்காங்க. போஜனம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள், ஸோ டோட்டலாக ஒரு 2 பேர் நிற்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாஸ் கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓடிஎஸில் ஒரு ஹேண்ட் வாஷிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம், காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் இந்தியன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் கொண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 6 to 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஓடிஎஸ் மேலே பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து டிரான்ஸ்பரண்டான ஒயிட் ஷீட் போடுவாங்க. அதுக்கு உண்டான ஆங்கிளும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயிட் ஷீட் உங்களுக்கு இதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம். ஒன் சிலர் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் பார்த்தா உள்ள லைட் கலர் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹாலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி காட்டுற பாருங்க. இதுதாங்க அந்த டிசைன். இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. நல்லா ஒரு லென்த்தான பெட்ரூம் தாங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க.
இதுலேயும் ஒரு 6 to 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டவல்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஹேங்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னரில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன ஸ்லாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தான பெட்ரூம் சொன்னீங்களா, மாஸ்டர் பெட்ரூம். அங்கே பாருங்கள். இது கிச்சனுங்க. கிச்சனை ஒரு மாடரேட்டடான கிச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாப்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 ஃபீட்டு அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதே போல் ஸ்லாப்ஸ் இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்வான் டைப்பில் உங்களுக்கு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிங்கில். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லை, கிச்சனுக்கு பேக் சைடில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு 3 ஃபீட்டு. அதில் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சொன்னீங்களா. நம்ம வேணா இதில் பாருங்கள், அங்கே ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாஷிங் மிஷினுக்கு வேணுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு சுவிட்ச் போர்டை கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பவர் பாயிண்ட் கொடுக்கல இந்த இடத்துல. வேணும்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. அங்கே 2 டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாஷ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடில். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் தாங்க போட்டிருக்காங்க. கிளாஸில் ஸ்லைடிங் டோர் தான் போட்டிருக்காங்க. யூபிவிசி தான், யூபிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும், அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.